ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு முழுக்க ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் எப்போ வரும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் வந்து ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ காலையிலே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக் தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் ஆன எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அது எப்படி பார்க்கணும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் காலையிலே ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு தெரில, எப்படி பார்க்கணும், இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் எப்படி பேஜ் காட்டலை, லாகின் மாதிரி காட்டுது, அந்த மாதிரிலாம் நிறைய டவுட் கேட்குறீங்க. நிறைய பேர் வந்துட்டு இது 2024 இருக்குது ப்ரோ, இது பழசு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த பிடிஎஃபே பழசு அப்படின்லாம் சொல்கிறீங்க. நிறைய பேர் இதில் சீல் இல்லை, பச்சை கையெழுத்து இல்லை, இது ஃபேக்கு அப்படிலாம் சொல்கிறீங்க. ஏங்க, திருப்பத்தூர் மாவட்டத்தில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி செலக்ட் ஆனவங்கலாம் கமெண்ட்டில் வந்து போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா? நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க முக்கால்வாசி பேர் செலக்ட் ஆகிருக்காங்கங்க. திருப்பத்தூரில் ஐம் செலக்டட் தேங்க்ஸ் ப்ரோக்காங்க அப்படி இப்படின்னு கமெண்ட்டை போய் படித்து பாருங்கங்க. ஸோ வந்துட்டு நான் என்னமோ பழைய பிடிஎஃப் எடுத்து போடுற மாதிரியும் ரிசல்ட்டே வராத மாதிரியும் வர ரிசல்ட்டை வேணாம் அப்படின்றவங்க போல் ஒரு சிலர்லாம் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக இனிமேல் எப்போ வரும்னு உங்களுக்குள்ள கேள்விகள் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து உடனே வரும். ஸோ இனிமேவும் நமக்கு எப்போ எந்த ஊரில் எப்போ கிடைக்குன்ற எல்லா அப்டேட்டும் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஆடியோ வந்திருக்கு. ஸோ அதையும் நான் என்னென்னு எல்லாமே சொல்கிறேன். எப்படி ரிசல்ட் பார்க்கணுன்னு தெரில நிறைய பேர் சொன்னீங்க, அதையும் சொல்கிறேன். ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான அப்டேட் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஎன்பிசி இனோவேஷன் சேனல். ஸோ தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஆடியோ வந்திருக்கு ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு. அந்த ஆடியோ ஃபஸ்ட்டு கேட்டு வந்துருங்க. ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். யார் வேணும்? மேம், இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட் எப்போ மேம் வரும்? ஆன்லைனில் வரும்ப்பா, பார்த்துக்கலாம்ப்பா. இல்லை, எப்போ மேம் வரும்? இன்னும் ப்ராசஸிங்கில் தான் பாரு, இப்போ வந்துடும். அப்படிங்களா மேம்? இந்த வீக் எதிர்பார்க்கலாம் மேம்? என்னன்னு தெரியலையேப்பா, இந்த வீக்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஓகே மேம். நெக்ஸ்ட் மந்த் வருமா மேம்? ஜூனில்? நெக்ஸ்ட் மந்த் வரும்ப்பா. ஓகே. ஃபர்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் பாருங்க. ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தஞ்சாவூருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது நெக்ஸ்ட் இந்த வீக் வாய்ப்பு இல்லை, ஜூன் மந்தோட ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ப்ராசஸிங் முடிஞ்சிடுச்சு, வீடியோ விட்டுட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வரும். எப்போ வரும்னு எதுவுமே சொல்ல முடியாது. எப்போ வேணால் வரலாம். இப்போ சாயந்தரம் வரலாம், காலைல வரலாம், எப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த நிமிஷம் கூட வரலாம். ஸோ நம்ம டிஆர்பி வெப்சைட் எப்படி பார்க்குறது நிறைய பேர் கேட்குறீங்க. ரிசல்ட்டை பார்க்க தெரியலன்னு சொல்கிறீங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ சேலமில் இருக்கிறோம், அதாவது சேலமில் வெப்சைட்டில் இருக்கிறோம். இருங்க, இப்போ டிஆர்பி திருப்பத்தூர்னே போடுறோம் பாருங்கள். திருப்பத்தூர்னு இப்படி உங்கள் ஊரை டிஆர்பின்னு போட்டு சர்ச் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வர ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு இது வரைக்கும் ஓகே. இந்த மாதிரி பாருங்கள், லாகின் யூசர் ஐடி கேட்குது, இப்படி போட்டு தான் ரிசல்ட் பார்க்கணுமோ, தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்படி வருது ப்ரோ, எப்படி ப்ரோ திருப்பத்தூரில் ரிசல்ட் பார்க்குறீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ வந்து இந்த பேஜை யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி வந்தீங்கன்னா இந்த சைடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு ஒரு லெஃப்ட்டில் பாருங்கள் ஒரு இது இருக்கும். உங்கள் ஃபோன் அப்படி லேண்ட்ஸ்கேப்பில் திருப்பிக்கோங்க, ரொட்டேட் மோட இது பண்ணி ஹோம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி மாறிடும். ஸோ இதை பார்க்காம நிறைய பேர் வந்துட்டு எனக்கு லாகின் ஐடிலாம் கேட்குது, அப்ளிகேஷன் நம்பர்லாம் போட்டேன்னு எதோ சொல்கிறீங்க. ஸோ இப்படிலாம் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஊருக்கான சேல்ஸ்மேன் மட்டும் இருந்தால் சேல்ஸ்மேன் மட்டும் இந்த மாதிரி காட்டும். ஸோ வந்து க்ளோஸ்டு இந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி ப்ரொஃபஷனலி செலக்டட் லிஸ்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு மாறும். ஓகே, இன்டர்வியூ ஆல் டிக்கெட்னு இருக்கும், இப்போ இந்த மாதிரி மாறும். ஸோ ப்ரொஃபஷனலி செலெக்ஷன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி இது காலையிலே பார்த்துட்டோம். இருந்தாலும் வந்துட்டு நான் அது வந்துட்டு இப்படி ஏதாவது எப்படி சொல்கிறது, ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறதில்ல, அது எப்படி ஓப்பன் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிங்க, அதுக்காக சொல்கிறேன். ஸோ வந்துட்டு எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க? 66 பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டோட சேல்ஸ்மேன் இது இந்த மாதிரி பிடிஎஃப் மாதிரி இருக்கும். உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், பேர், டேட் ஆஃப் பர்த்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2005 2001 இருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன், அவங்களுக்குலாம் ஒரு 20-21 வயசு தான் இருக்கும். 90s கிட்ஸ் அதிகம் இருக்காங்க, 80s கிட்ஸ் கூட இருக்கிறாங்க. ஸோ வந்து 66 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. பாருங்கள், நிறைய பேர் இந்த டவுட் கேட்டிங்கல்ல, மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2024 இருக்குது. இதை பார்த்துட்டு ஒரு மேடம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, சார் இது பழசு, பிடிஎஃபே நீங்கள் பழசு, 2024 இதை போடுறீங்க, ரிசல்ட் வரல அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு புரியல, 2024 டிசம்பரில் தானே மேடம் இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க, டிசம்பரில் தானே இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க, அப்போ அந்த இது தான் நாங்கள் போடுவாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்தது தானே போடுவாங்க. ஸோ கீழே பாருங்கள், கீழே எப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் டேட் பாருங்கள், 21/5/2025 திருப்பத்தூர்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ 21 தான் இந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை கீழே பார்க்கணும், முன்ன பின்ன பார்க்கணும். ஸோ நம்ம அறகுறையாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இது உண்மை இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த சீல் இல்லை, கையெழுத்து இல்லைலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. இது அஃபிஷியல் இல்லை, சீல் வச்சு கையெழுத்து போடணும்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தான் வந்து அனுப்பிவிடுவாங்க. நான் சொல்கிறது இப்படி தான் ஒரு வாட்டியும் வரும். ஸோ அவங்க இந்த மாதிரி வந்துட்டு வச்சு தான் நாங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவோம்னு இந்த ரூல் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் 66 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், அந்த 66 பேர் மட்டும்தான் செலக்டட். அதில் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே இருக்கிறாங்க. கமெண்ட்டில் வந்து என் பேர் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, சந்தோஷம். செலக்ட் ஆன எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், அடுத்த 5 நாள்
அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் வீடு தேடி போஸ்ட் வழியாக உங்களுக்கு லெட்டர் வரும், கால் லெட்டரு. அந்த கால் லெட்டரை கொண்டு போயிட்டு எங்கே கொடுக்கணும் என்னென்ன எல்லாமே அதில் டீட்டெயிலாக இருக்கும். உங்களுக்கு இப்போ நியர்பையில் இருக்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் அது கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க எந்த கடை எப்போ ஜாயினிங் எல்லாமே சொல்லுவாங்க. ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வெயிட்டே பண்ண தேவையில்ல, ஒரு வாரத்தில் உங்கள் வீடு தேடி வரும். அதிகபட்சம் வந்து 15 நாள், எனக்கு தெரிஞ்சு 3 நாள்லேயே கூட வந்துருக்குது. ஸோ அதை அடுத்து என்ன பண்ணுறது நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதுக்கும் இந்த வீடியோவில் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் அதை கொண்டு போயிட்டு நீங்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் கொடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ கவலையப்படாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் டிலே ஆகாது. ஸோ அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட்ஸ் வரும். இப்போ தஞ்சாவூருக்கு எப்படி இந்த வாரம் கிடையாது, அடுத்த ஒரு 2 வாரத்தில் தான் சொல்கிறாங்களோ அது மாதிரி மற்ற மாவட்டமும் ப்ராசஸிங்கில் இருக்குது, வந்துடும். இனி வர நான் வீடியோ போடுறேன். ஸோ ரிசல்ட் வந்துட்டு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு 3 மாவட்டம் வந்திருக்கு, 5 மாவட்டம் வந்திருக்கு. நைட்டு மோஸ்ட்லி வரும், 11 மணிக்கு வரும், சண்டே வரும், சாட்டர்டே வரும், கவர்மெண்ட் லீவ் அன்றைக்கி கூட வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் இதெல்லாம் சொல்லுவீங்க, ப்ரோ இன்றைக்கி சண்டே வராது, இன்றைக்கி லீவு, இதெல்லாம் எந்த கணக்குமே கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். 7 நாளுமே ரிசல்ட் வந்திருக்கு, கவர்மெண்ட் லீவ் அன்றைக்கி கூட வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நான் வந்து பார்த்தது தான் சொல்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக் வரப்போ இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் பக்கத்தில் வித்ஹெல்டுன்னு ஒரு கேட்டகரி வரும், வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு. ஸோ அது வரப்போ நான் சொல்கிறேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டில் அந்த மாதிரி வரும், இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் அது இல்லை. வரப்போ நம்ம பேசிக்கலாம். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணி செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் செலக்டட். இதில் பேர் வரல, உங்கள் பேர் விட்டு போச்சுன்னா கவலைப்படாதீங்க, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு உன் பேர் வரல, உன் வீடு தேடி உனக்கு தனியாக ரிசல்ட் வரும், போஸ்ட்டில் வரும்னு சொல்லுவாங்க, உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை நம்பாதீங்க. நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், 2வது ரிசல்ட் ஒன்று வரும், வெப்சைட்டில் வரும், இல்லைனா உன் வீடு தேடி வரும், போஸ்ட்டில் வரும், அப்படி இப்படி நேரிலே உனக்கு நான் கொண்டாந்து தரேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை நம்பாதீங்க. எல்லாமே ஃபேக். போன வாட்டி எனக்கே தெரியாது, நான் வீடியோ போடுறப்ப 2வது ரிசல்ட்லாம் இருக்கு பார்த்து சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த வாட்டி நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அவ்வளோதான். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு தடவை தான் ரிசல்ட் வரும். அதில் நீங்கள் செலக்டட்னா செலக்ட் இல்லைனா செலக்ட் இல்லை, தூக்கி போட்டு அடுத்த வேறு கவர்மெண்ட் வேலை படிக்கிறீங்களா இல்லை வேறு வேலையை பார்க்குறீங்களா பாருங்கள். இதுதான் ஓப்பனாக சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து விஷயம். நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க, வேலை பார்க்குறீங்க, இல்லைனா அடுத்த வேலையை பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு 2வது ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் என் பர்சனல் மெயில் ஐடி வந்துட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, innovativkarthi811@gmail.com. அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். அது வழியாக நான் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ரிப்ளை பண்ணுவேன் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் வேறு என்ன கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பிடிஎஃப் வழியிலே தான் விடுவாங்க. சேல்ஸ்மேனுக்கு தனியாக இருக்கும், பேக்கருக்கு தனியாக இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்லேயே சேல்ஸ்மேனை கிளிக் பண்ணால் அது ஓப்பன் ஆகும், பேக்கர் கிளிக் பண்ணால் அது ஓப்பன் ஆகும். எல்லாமே நமக்கு என்ன ஏதுங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிசல்ட் விட்டதில் ஏதாவது ஒரு இது இருக்குது, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இல்லைனா இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்களே இந்த மாதிரி பேராகிராஃபில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே மேலே பேராகிராஃபு, அதில் அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையுமே நான் அதான் ஒரு ரிசல்ட் வரதுமே நான் 38 மாவட்டமும் நான் இண்டிவிஜுவலாக என்னென்ன இருக்குது என்னங்கிறதெல்லாம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பாருங்கள், நமக்கு அப்ளிகேஷன் நம்பரில் சுமித்ரான்னு ஆரம்பித்து அப்படியே பாருங்கள், உதயா, பிரகாஷ், அப்படியே லைனா, ரம்யா, ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு 37 பேர் இருக்கிறாங்க. 38ல் சுகந்தியில் ஆரம்பித்து லதா, ஹரி, லதா இந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள். மறுபடியும் திவ்யா, அஸ்வின், அதுக்கப்புறமேட்டு வனிதா வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே செலக்ட் ஆனவங்க லிஸ்ட் வரும், உங்கள் பேர் வரும். இந்த வீடியோ பார்க்குறவங்க, வெயிட் பண்ணுறவங்க, நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே செலக்ட் ஆவீங்க, நான் வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு செலக்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வர நான் போடுறேன். சின்ன டிஸ்ட்ரிக்ட் பெரிய டிஸ்ட்ரிக்ட்னு கிடையாது, எது ப்ராசஸிங் முடியுதோ டக்குன்னு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நேற்று தான் லாஸ்ட்டாக சேலமில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அவங்க கண்டிப்பாக வருன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே வருது. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ வருது என்னங்கிறதெல்லாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூன் மாதம் ஒரு 15 தேதிக்குள்ளே அதிகபட்சம், இன்னும் ஒரு 2 இல்லை 2 வாரம் அதிகபட்சம் 15 நாள் வச்சுக்கோங்க. இன்னிலேருந்து 15 நாளுக்குள்ளே தமிழ்நாடு முழுக்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லாருமே செலக்ட் ஆவீங்க, கவலையே படாதீங்க. ஸோ நான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறேன். எப்போ ரிசல்ட் வந்தாலும் நான் வந்து வீடியோ போடுறேன். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் டிஎன்பிசி இனோவேஷன் சேனல். செலக்ட் ஆனவங்களுக்கும் நான் தனியாக வீடியோ கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.